ஏசப்பா ஆண்டவரே, நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று வேத புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய சுத்த கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கூடுகையை ஆண்டவரே, இந்த விடுதலை மன்றாற்று கூடுகையும் தகப்பனே, தேவ ஊழியருடைய ஐக்கியத்தின் தகப்பனே, நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. தடை கற்களை எடுத்து போடுங்க, தடைகளை மாற்றுங்க, இயற்கை சூழ்நிலையில சாதமாக்கி கொடுங்க ஆண்டவரே. இன்னும் வர வேண்டிய அநேகர் உண்டப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி கொண்டு வாங்க. ஃபோன் மூலமாக ஆண்டவரே, டெலிவிஷன் மூலமாக ஆண்டவரே, இந்த மீட்டிங்கை அறிந்த மக்கள், தெரிந்த மக்கள், ஆண்டவர் சொன்ன மக்கள், கேட்ட மக்கள், விசாரித்த மக்கள் ஆண்டவரே, அனைவரையும் நீங்கள் கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளிலே ஆண்டவரே, இந்த எவன்டி மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரே, கர்த்தரைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரசன்னர் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வருவதாக, உம்முடைய அன்பு இந்த இடத்துல வருவதாக, உம்முடைய மகிமை இந்த இடத்துல வருவதாக, உம்முடைய வழி நடத்த இந்த இடத்துல வருவதாக, உம்முடைய வெளிச்சம் இந்த இடத்துல வருவதாக ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் கட்டி அழிக்கிறோம் ஆண்டவரே. கட்டப்படுவதாக ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ் ஆண்டவரே. ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வானத்தின் மன்னாவை கொடும் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணப்ப பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் உமக்கு உகந்ததாக ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க செய்யுங்க அப்பா. நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும் தகப்பனே. கர்த்தரும் மெய்ப்பராயிருந்திடும் வேளையில் தாட்சி அடையேன் என்றும் கலங்காதே. கர்த்தரும் மெய்ப்பராயிருந்திடும் வேளையில் தாட்சி அடையேன் என்றும் கலங்காதே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் இயேசு, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் இயேசு, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரும் மெய்ப்பராயிருந்திடும் வேளையில் தாட்சி அடையேன் என்றும் கலங்காதே. துன்பந்தனை கண்டு துவண்டு விடாதே. துன்பந்தனை கண்டு துவண்டு விடாதே. கண்டு துவண்டு விடாதே. வேதயம் இயேசுதாம் துணை நமக்கு. வேதயம் இயேசுதாம் துணை நமக்கு. கர்த்தரும் மெய்ப்பராயிருந்திடும் வேளையில் தாட்சி அடையேன் என்றும் கலங்காதே. நீர் எங்களுக்கு தாயாக, தகப்பனாக, பாறையாக, கோட்டையாக, நண்பராக, உறவினராக அப்பா ஆண்டவரே இருந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, வாதைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம் ஆண்டவரே. சத்துரு கொண்டு எல்லா சோதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. அந்த வாக்கை நாங்கள் கையில் ஏந்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இறங்கமாப்பா, இறங்கமாப்பா. இந்த ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும்
அசைவாடும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நீ ஆளுகை செய்யுங்க. ஒரு இருக்கை கூட காலியா இருக்கக்கூடாது. எல்லா இருக்கைகளும் நிரம்பணும் ஆண்டவரே, நிரம்பணும் ஆண்டவரே. ஆத்துமாக்களால நிரம்பணும் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே. வட சென்னைக்காக கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை அறிந்த மக்கள் ஒரு நாளும் பின்னிட்டு போக கூடாதா, அதுக்காக கண்ணீர் வடிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை மாத்திரம் நீட்டுங்க, உம்முடைய கரத்தை மாத்திரம் நீட்டுங்கப்பா. வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, கனி கொடுக்கிற பாத்திரமாக, நிரம்பி வடிகிற பாத்திரமாக, பிரகாசிக்கிற பாத்திரமாக, ஓயாமல் ஓடுகிற பாத்திரமாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவர், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தகப்பனே நீங்கள் உற்று கவனித்து ஆண்டவரே நீங்கள் பார்த்து தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறப்பா. உடனே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நாளையும் கூட அருமையான ஏவன்டி சார்பாகவும் மேத்தியன் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளையும் கூட இந்த ஆராதனை முழுமையாக பொறுப்பேற்று நடத்த வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் எலியேஸ் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த நிகழ்ச்சி முழுவதும், இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் அவர் கையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்து இதை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த கூடுகையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் சார்ல்ஸ் வர்ஷிப்பை நமக்கு லீட் பண்ணி கொடுப்பாங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது தேவ மகிமையில் இறங்கி வருகிறது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வரும், கட்டுகள் உடையும், உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதனால் தேவனை ஆராதிப்போம். பாஸ்டர் சார்ல்ஸ் நம்மளுடைய டிஓஎஸ்டைய கோர் கமிட்டி மெம்பர். அதனால் அவர் நம்ம ஆண்டுடைய ஆராதனையை நடத்துவாங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில். எஸ் பாஸ்டர். செக் பிரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறோமோ அங்கே நிச்சயம் தேவன் இருக்கிறார். தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தால் தான் வருவார்கள் அப்படின்ற அல்ல. எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் அசைவாடுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமரல்லையா சொல்லலாமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். டிவியில் எங்களோடு பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா என்கிற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமா இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்முடைய எல்லா ஆபத்துகளிலும் காத்தவர், நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்தவர், நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு துணையும் கேடகமாய் இருந்து நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே
நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என் சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. எங்களை தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, எஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. என்னை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சொல்லலாமா? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சொல்லுங்க அப்பா, நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் நீ தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. எஸ், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கே நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் நிச்சயம் புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் பார்க்காதது, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் நாம் எதிர்பார்க்காத காரியங்களை நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை மட்டுமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற அவர் வாழ்க்கையில அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமரல்லையா சொல்லலாமா? நம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் எனக்கு துரகமா இருப்பதால் நான் எனக்கு கவலையே இல்லையே. ஹல்லேலூயா. நம்மளை நடத்துகிற தேவன் அவருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவ அவன் நிச்சயம் மிக பெரியவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவள் அல்ல, அவர் ஜீவனுள்ள
தேவன். ஆமே, அவர் நம்மளை நடத்துகிற தேவன். அவர் நம்மளை கண்ணின் மணியை போல நடத்துவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேகர் நம்மளை கைவிடலாம், அநேகர் நம்மளை விட்டு விலகலாம், ஆனால் நம்மளை நடத்துகிற தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ், ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமா சந்தோஷத்தோடு என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. நீங்க சொல்லுங்க சத்தமா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்றீங்க, எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை. சொல்லுங்க, எஸ், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? எஸ், ஆமென். தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்ய பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன்
தேவன் என்னோடு இருக்க பயமே. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. எஸ், வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை யோசிக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு சொல்லுகிறார். அவர் நிச்சயம் புதிய வாசல்களை உங்களுக்காய் திறக்க அவர் வல்லவர். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தரை துதிப்போம், உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். அவர் நிச்சயம் மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க நீ வேறொன்று செய்வா, பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க உன்னை வேறொன்று செய்வா, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருன் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை. எஸ், ஹல்லேலூயா. பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கிய உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுவோம், உம்மை நம்போ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். One more time, come on. Oh, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கப்பா, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லலாமா, உம்மை நம்புவேன். எஸ், ஓரபால ஷகரதலரா. உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி
இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபல ஷகரதல ரபரியந்தலரா. ஓ நீதான் எங்களுக்கு துணையாளர் ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு கேடகம். உம்மை நம்புகிற மனிதர்கள் யாவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோமே அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாத வெடிக்கு அப்பா, நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உயர்த்துகிற எங்கள் நல்ல தேவனை நாங்கள் மனதார துதிக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்த ஆவியில் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கோணலானதை கர்த்தர் சபையாக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புறோம்ப்பா. ஆண்டவர் இசப்பா, இவ்வளவு நாள் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு நாங்கள் வடித்த கண்ணீர்களுக்கு என் தேவன் அப்பா இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைப்பீராக. ஓ முற்றுப்புள்ளியை வைப்பீராக. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வேத வசனத்தை ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கு நேராய் நாங்கள் அனுப்புகிறோம். எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ஓ ஹalleluya hallelujah hallelujah. வேதம் சொல்லுகிற தளர்ந்த கைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். தளர்ந்து போய் இருக்கிற உங்கள் கரங்கள், தள்ளாடி கொண்டிருக்கிற உங்க முழங்கால்களை கர்த்தர் இந்த வேளையில பலப்படுத்துவாராக. உங்கள் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில என் தேவன் ஏறி நடக்க பண்ணுவாராக. ஓ ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பேலம் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பேலம் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. இயேசு தப்பி செல்ல வழி செய்வா. இயேசு தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா. உன் கண்ணீர் துடைக்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா. சொல்லுங்க அப்பா, கலங்கிடவே மாட்டே, நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டா. எல்லாம் அறிக்கை பண்ணலாமா?
இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர், இதோ துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னவ, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவ, எங்களை பலப்படுத்துகிறவ, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் மனதார கர்த்தரை துதிப்போமா? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் ஒரு நாளும் நம்மளை நடத்தின விதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, வனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அப்பா, என் பிள்ளை சாகிறதை நான் பார்ப்ப என்னால் முடியாது என்று சொல்லி அம்பு பாடும் தூரமாய் போய் அப்பா சத்தமிட்டு அழுதா ஆகாரின் கண்ணீரை ஆண்டவரை கண்ட தெய்வ அப்பா, இந்த நாள் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் கண்ணீரை என் தேவன் தாமே இந்த வேளையில துடைப்பீராக. அப்பா, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே என்று கலங்குகிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவீராக. அப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொன்னவர் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினி சிட்சித்தீ சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாம் சேர்ந்தப்பா. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில், ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே. எல்லாம் சொந்தப்பா உங்க கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கிருபையே. மடி சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்கு. எங்களை, எங்க குடும்பங்களை ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியை உங்க கிருபை தான் தாங்குது. மனதார நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே அப்பா கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. அப்பா, thank you Father for everything. உங்க அன்பு பெரியல சேர்ந்தப்பா. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க எஸ் glory to God. Amen. Oragala shantura baradalara. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. சகலத்தையும் நன்மையா செய்து முடித்தீரே. எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஒரு 5 நிமிடம் அப்படியே தேவனை ஆராதிக்கலாமா? சகலத்தையும் நன்மையா செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. அப்ப உங்க அன்பு மாறாத அன்பு. மனிதர்கள் அன்பு மாறினாலும் என் தேவனுடைய அன்பு மாறாதது. எவ்வளவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அப்பா,
அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரிய. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்போட அன்பை நினைச்சு தேவனை துதிங்க. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி அவருடைய அன்புக்காய், ஒரு ஈடிலைய அற்ற அவருடைய அன்புக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலைமையில ஏறி போக பண்ணினீர். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு நம் நிர்மூலமாகாதபடிக்கு காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நம்மளை நடத்தின தேவன், இதுவரைக்கும் நம்மளை சுமந்த தேவன், இதுவரைக்கும் நம்மளை அரவணைத்த தேவன், இதுவரைக்கும் கண்ணீரை துடைத்த தேவன் நம் வாழ்க்கையில் மீண்டுமா துளிர்க்க செய்ய, யாரோனின் கோலை துளிர்க்க பண்ணது போல உங்கள் கோள்களை கர்த்தர் துளிர்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் தந்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உலர்ந்து கிடக்கிற காரியங்கள், ஜீவனற்று கிடக்கிற காரியங்களுக்கு என் ஜீவன் உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள், விசுவாசுங்கள், இன்னும் அதிகமாய் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிற அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கிறோம். அவரை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாவை மட்டுங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள வேலைகளை பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய ஜெப குறிப்புகளுக்காக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற ஜெபங்கள் தேசத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபங்கள். இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடிய நிறைய அற்புதங்கள், நிறைய நபர்கள், நிறைய சாட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெபத்தினால வந்த விளைவு. தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஆகையினால நாம் கண்ணீரோடு காரியங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த காரியங்களை மாற்றுவார். ஒரு மேஜராக ஒரு 4 குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்திய தேசத்திலே, அதே போல் 1040 விண்டோ நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் சுவிசேஷம் சென்று சேரவில்லை. எல்லாரும் அவங்கவுங்களால் முடிந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. நாமும் கூட எல்லா ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக நேபாள் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா, ஜெயிலில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. 9 மாநிலத்திலே கட்டாய மதமாட்ட சட்டம் நம்ம தேசத்தில் அமலில் இருக்குது. இதுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்க ஃபெலிக்ஸ் அவங்கள நான் கூப்பிட்றேன். அவங்க ப்ரே ஃபார் நேஷன் நேபாள் அண்டு ஆன்டி கன்வர்ஷன் பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஸ்டேட்ஸுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இங்கே எங்களை ஒரு சிறு கூட்டமாய் கூடி வர செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே 2-3 பேரின் நாமத்தினாலே கூடியவர்களோ அந்த நாள் பிரசன்னமாவே என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த இடத்துல உமது பிரசன்னம் இறங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட ஜெபக்குறிப்பு காயமன் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு ஆம் என்றும் பதில் தருகிற தேவனே அப்பா. இப்பொழுதும் நேபாளத்திற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. சகோதரன் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அதற்கான தேவைகள் எல்லாம் நீர் அற்புதமாய் அதிசயமாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரம். நாங்கள் யாரிடமே எதிர்பார்க்கலப்பா அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு இறையராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. அதற்கான தேவைகளை நீர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. சோத்திரம் ராஜா. அன்று எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்கள் அப்பா சகோதரனை போஷிக்கும்படியாக நீர் அப்பா நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நல்ல ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம்
சோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் தடைப்பட்டிருக்க எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை உடைத்து போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக செல்கிறாண்ட நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. எந்த தடைகள் இருந்தாலும் அதற்கு உமக்கு ஒன்றும் இல்லை அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் துதியோடு எடுக்கிறோம் அப்பா. துதிக்கிற செய்யும் பொழுது அப்பா அப்பா தடைகள் எல்லாம் நீங்கப்படுகின்றதப்பா. அதே போல எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி அப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களோடு இருப்பதனால் எங்களுக்கு காரியங்களை கைகூட பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னுமா அப்பா எங்கள் தேசத்திலே அப்பா சோத்திரிக்கிறோம் ராஜா, மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பா 9 மாநிலங்களே. அப்பா சோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை அப்பா, அந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. தமிழ்நாட்டிலும் அதே போல மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை நீர் நேற்றே அகற்றி போட்ட தேவன் அப்பா, எப்பொழுதும் நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. ஏற்ற வேலையிலே அந்த மதமாற்ற தடை சட்டத்திலே நீக்கி அப்பா சோத்திரிக்கிறோம் ராஜா. உமது ஊழியம் தடையின்றி நடக்க அப்பா சோத்திரிக்கும் ராஜா. வட இந்திய தேசத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்ட பதில் தந்த தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம் ஏறுகிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்க அற்புத மேரி ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பான்சர்ஸ், டோனர்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆண்டவர் கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அதனால் நம்ம எல்லா ஸ்பான்சர்ஸ் அண்ட் டோனர்ஸ் நம்ம ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, ஊழியம், அவங்களுடைய தொழில், இவை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போயிருக்கிறோம். எல்லா ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் பல ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சில்ட்ரனுடைய பேக் டிஸ்ட்ரிபியூஷன், அதே போல் சர்ச் லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே போல் நம்முடைய ஹெவன்ஸ் கார்டனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாத்துக்கும் கொடுத்த ஸ்பான்சர்ஸ், கொடுக்குறவங்க மந்த்லி கொடுக்குறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சு ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில் கவனிப்போம். உண்மையாகவே நாம் இந்த நாட்களிலே இந்த இடங்களில் நாம் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். போதுமானவராக மீதமெடுக்க அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் வெளியில் சென்று பார்த்தால் வெளி தேசங்களில் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள். நாம் எனது என்ற எண்ணத்தை விட்டு நாம் அப்படியாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். என் சபையில் போன வாரம் கூட ஒரு மிஷினரி வந்தார். அவர் சொன்ன காரியங்கள் என் இருதயமே நொறுங்கியது. ஐயோ, எங்களால் ஒரு ஊழியம் செய்ய முடியல, வெளியே போக முடியல. உடனே சிறையில் அடைக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் அங்கே சிறையில் அடைச்சிருக்காங்களாம். அதே போல் பல இடங்களில் நாம் சுயநலம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியான தாராள இருக்குது. நறுங்குண்டு இறுதித்தோடு செலுத்த வேண்டும். நசல் கொண்டதும் முடமுட்டதுமாக கொடுக்கக்கூடாது. நேர்த்தி ஆண்டை கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடினார். அந்த அடியை பாடிட்டு நான் ஜெபிக்கிறேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை தந்தோம் ஏற்பாயே. ஆம், கர்த்தர் நமக்காக அவரை காணிக்கை தந்திருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம். ஐயா, சொன்ன குறிப்புகளும் கர்த்தரை கொடுக்கிற ஐயா. ஒரு சிலர் ராஜா மனமும் வந்து கொடுக்கிற காணிக்கை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறீ ராஜா. ஐயா, போதாது ராஜா. இன்னும் அப்பா உமை ஏற்றுக்கொண்ட மக்கள் அப்பா அர்ப்பணிக்கும்படியாக மனமும் வந்து ராஜா உள்ள ஆழத்திலிருந்து ராஜா தன்னையே காணிக்கையாய் கொடுக்கும்போது ஐயா எல்லாவற்றை நிறைவாக்கி தருகிற தேவனாய் இருக்கிற ராஜா. உதவி தன்னிடம் இருந்ததே அப்பா தீர்க்கதரிசி கொடுத்த பொழுது ஐயா அந்த பஞ்சகாலம் தீரும் வரை ராஜா தாயும் மகனும் உயிரோடு இருந்தார்கள் ஐயா. அதே போல ஐயா இந்த நாட்களில் ராஜா சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஐயா. கிறிஸ்துவர்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ராஜா. ஆனால் ராஜா அப்பா வேண்டாத காரியங்களை எத்தனை விளம்பரமாக ராஜா அப்பா பகிரங்கமாக சொல்லி கொண்டு இருக்கிறார் ராஜா. உண்டாக்கிய தேவனை மறுதளிக்கிறார்களே அப்பா. நாங்களும் சத்தியத்தை அறிந்த பிறகு ராஜா அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டுமே அப்பா. வாரியத்தை விருத்தி அடைவார் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. பிசினிதனம் பண்ணுவதற்கு வறுமையடைவார் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. எங்களுக்குள்ளதை ராஜா அப்பா எங்கள் சகோதரிகள் என்று உணர்ந்தவர்களாக, எங்கள் குடும்பங்கள் என்று உணர்ந்தவர்களாக இல்லாத இடங்களுக்கு அப்பா பசியும் பட்டினியும் பாடுகிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. இந்த கடைசி
கடைசி காலங்களில் ராஜா அப்பா நாங்கள் பூமியில சேர்த்து வைத்தால் எல்லாம் துரு அழிஞ்சு போயிடும் ராஜா. ஆனால் அப்பா பரலோகத்தில் சொத்து சேர்க்க மக்களா எங்களை மாற்றும் ஐயா. அப்பா ஒரு விசையா கொடுக்கிற குடும்பங்களை இன்னும் வர்த்திக்க செய்ய ராஜா. மனிதனுக்கல்ல அப்பா கர்த்தருக்கு கொடுக்கும்போது நீ திருப்பி தருகிறீர் ராஜா, நாங்கள் அனுபவிக்கிற ராஜா. ஆம் ராஜா. அப்பா ஏழைக்கிறவர்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறார், கர்த்தரை இதை திருப்பி தருவார் என்று சொன்னது போல ராஜா. அப்பா இந்த மக்கள் இருதயங்களை பேசும் ஐயா. வீணான கருப்பு பணங்களை வைத்திருக்கிறோடு பேசும் ஐயா. பாவத்துக்காக செலவிடுகிற பணங்களை அப்பா இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவை உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படியாக எழுப்பி தாரும் ஐயா. அப்பா மனம் இறங்க ராஜா, மனம் இறங்க ராஜா. அப்பா உலகில் இருக்கும் வரை ராஜா இயேசு கிறிஸ்து நன்மை செய்த சுற்றி அடைந்தது போல ராஜா. அப்பா உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்கிற நன்மை நிமித்த ராஜா பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் ராஜா. வெறும் ஜெபிப்பது மட்டும் போதாது ராஜா, நன்மை செய்ய வேண்டும் ராஜா. தங்களுக்குள்ளதை மகத்துக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ராஜா. அப்பா பெருமைக்காக புகழுக்காக பாராட்டுக்காக அல்ல ராஜா. அப்பா நீ எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறையா. மனிதர் முன்னில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறேன் தேவன். பிதாவின் மேன்மை எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. நீரே எங்களை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். இம்மற்ற நடத்தி இம்மானுவேலை ஈடி நடத்தி எபினேசராக உம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் உயிரில் நல்ல பிதாவே. அடுத்தபடியாக ஜெயக்குமாரி ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹெவன்ஸ் கார்டன் பில்டிங்குடைய பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் இந்த கட்டுமான பணியை தேவன் கொடுத்த தரிசனம் ஆகையினால தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி செயல்படுகிற பொழுது அதற்குரிய ரிசோர்ஸஸ் வந்து சேரும், கட்டாயம் வரும். when God's ministry done in God's way will never lack for God's provision. நம்ம இந்த செய்தியை வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லவில்லை. நம்ம இன்னும் இப்படி ஒரு தேவை இருக்குது, இதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ணல. தெரிந்த ஒரு சில சர்க்கிளில் தான் நம்ம இதை சொல்லி நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இதற்குரிய கான்ட்ரிபியூட் பண்ண மக்கள், அதே போல் இன்னும் பண்ணுறேன்னு சொல்லி கமிட் பண்ணவங்க, இன்னும் கொடுக்காதவங்க, இவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஆண்டி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹெவன்ஸ் கார்டன் பில்டிங்கினுடைய பிளஸ்ஸிங், கொடுக்க வேண்டிய இன்னும் தொகை, முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாவற்றுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் ஒரு மனதோடு கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவே, நீர் எங்கள் ஜபத்தை எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று கேட்டு பதில் தரப்போகிறபடியால் நன்றி 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 ஏசப்பா. மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு உம்மை தவிர யார் உண்டு ஆண்டவரே? உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா, மனுஷனை அல்ல. தேவனே, உண்மையே நம்பி இருக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர் மேத்யூ பிரதருக்கு நீர் கொடுத்த அந்த ஹெவன் கார்டன் திட்டத்திற்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாருக்கும் கொடுக்கப்படாத இந்த திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பேசி ஆண்டவரே இந்த திட்டத்தை ஆரம்பிக்க உதவி செய்தீரே. உமக்கு நன்றி நன்றி கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உடைய ஆவியினாலே அதை கட்டி முடித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு தேவையான பணங்களை நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கே இருக்குது, எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அறியோம் ராஜா. நீதான் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன் என்று சொன்னீர் ஏசப்பா. அந்த கட்டுமான பணி நல்ல முறையில் நடப்பதற்கு நீர் வெண்கல கதவை உடைத்து எங்களுக்கு பொக்கிஷங்களையா ஆண்டவரே, இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் அப்பா. அப்பா, அவர்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த கட்டுப்பான வழி நல்ல முறையில் முடிய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் அப்பா. அந்த ஆண்டவரே பில்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணங்களும் மீதமான பணங்கள் எல்லாம் கொடுத்து முடிக்க நீர் உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிற தேவன், உம்முடைய கரத்திலே அந்த கட்டுமான பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே நிறைவேற்றி தாரும். சகல ஆசீர்வாதங்களுக்கு உறைவிடமானவர், காரணமானவர் நீர் ஒருவர் தானப்பா. ஆகவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிக்கான மகிமை யாவும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய தேவ ஊழியர்களுடைய சங்கமத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். தேவ ஊழியர்களுடைய சங்கமம் தற்பொழுது தமிழ்நாட்டில் 3 யூனிட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கன்னியாகுமரியில் 1, சென்னை பட்டணத்தில் 1, கோயம்புத்தூரில் 1. ஒவ்வொரு யூனிட்லையும் 120 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பாஸ்டர்ஸ்க்கு வருடத்தில் ஒரு முறை மீடியா ட்ரைனிங், ஒரு முறை அவர்களுடைய அவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு குடும்ப கூடுகை, அது இல்லாமல் அவங்க டிவி சேனலில் அவங்களுடைய டெஸ்டிமனி ப்ளஸ் அவங்களுடைய ஒரு பாடல், அதோடு அவங்களுடைய ஒரு செய்தி, அதை அதை ஒளிபரப்பக்கூடிய ஒரு ஸ்லாட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் அவங்க செலுத்த வேண்டிய தொகை வெறும் 780 ரூபா. ஒரு வருடத்துக்குரிய சந்தா 750 ரூபா. சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுடைய பகுதியில், உங்களுடைய மாவட்டத்தில் தேவ ஊழியர்கள் சங்கமம் ஆரம்பிக்க, ஒருங்கிணைக்க விருப்பம் கொண்டீர்களானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த 3 யூனிட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3 யூனிட்டும் ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய அடுத்த திட்டங்கள், நம்ம சொன்னபடி மீடியா ட்ரைனிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதே போல் அவர்களுடைய ஒரு குடும்ப கூடுகை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அவங்க அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய செய்தி, அவங்களுடைய பாடல் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த 3 ஸ்லாட்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல முறையில் கொடுத்து, அவர்களுடைய நிறைய பாஸ்டர்ஸுடைய நல்ல டெஸ்டிமனிலாம் உண்டு. ஆனால் அவங்கள யாரும் போய் பேட்டி எடுத்து டிவி சேனல்ஸில் கொண்டு வரதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ தேவ ஊழியருடைய சங்கமத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல் வட சென்னை பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு ஹெவன் டிவியினுடைய அலுவலகம் வலசரவாக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துடைய ஆப்ரேஷனை கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டு வரலான்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறாங்க. வருகின்ற மாதங்களில் நியர் ஃப்யூச்சரில். ஸோ இந்த வட சென்னைக்கு நம்ம ஹெவன் டிவியுடைய ஆஃபீஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணலாங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அநேக ஊழியக்காரர்கள் இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஊழியங்களை வட சென்னை பகுதியில் ஊழியங்கள் வளரும்படியாக, இங்கே இருக்கிற மக்கள் அநேகர் ஊழியங்களை ஈடுபடும்படியாக வாஞ்சித்து இதை யோசித்து திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதில் தேவனுடைய வழிநடத்தல் உண்டாகும்படியாக, தேவனுடைய டைரக்ஷன் கிடைக்கும்படியாக இங்கு வருகிற பொழுது ஒரு வீரிய வளர்ச்சி நமக்கு வேண்டும். அதை நோக்கி பிள்ளைங்க சின்ன பிள்ளையாகவே இருந்தால் சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். பிள்ளைங்க என்ன பண்ணணும்? வளரணும். அதே போல் ஊழியங்கள் வளர வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு யோசனை இதை மனதில் வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்மத்தில் இருக்க பிரதர் மகிமைராஜ் இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம சேர்ந்து அவர்களோடு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உள்ளங்களையும் நிரப்பும் என்று வேதம் சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படி இந்த டிஒஎஸ் தேவ ஊழியர் சங்கமம் 3 யூனிட்டுக்காக கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் வட சென்னையுடைய ஆசீர்வாதத்துக்காக வட சென்னையில் இந்த ஒய்எம்சிஏ திருவற்றூர் மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு இந்த எவன் டிவி ஆஃபீஸ் வளாகம் வருவதற்காகவும் இந்த வட சென்னை ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். வேதம் சொல்லியிருக்கிறது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தடையும். சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பர்களாகவும் போதர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஊழியத்தின் அழைப்புக்கு ஏற்றபடி இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு இந்த டிஒஎஸ் தேவ ஊழியர்கள் சங்கமம் ஆண்டவர் அவர்களை சீர்பொருந்தி இந்த 3 இடங்கள் கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அவர் தம்முடைய ஆசீர்வாத கரத்தை நீட்ட வேண்டும். தரிசனத்தை, இந்த யோசனையை ஆண்டவர் ஐயா மேத்யூ அவருக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. பரிசுத்தவான்களை சீர்பொருந்த நீர் கொடுத்த தரிசனத்திற்காக, நீர் கொடுத்த திட்டத்திற்காக, யோசனைகளுக்காக. அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி ஆலோசனையில் ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை
ஆண்டவர் திட்டங்களை வழிகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. இதில் இணைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் இப்படி வல்லமையினால் நிரப்பப்பட்டு, இப்படி அபிஷேகத்தினால் அக்னியினால் நிரப்பப்பட்டு, இப்படி வரங்களினாலும் கனிகளினால் நிரப்பப்பட்டு செய்கிற ஊழியம் இந்த டெலிவிஷன் மூலமாய் உலகம் முழுவதும் கடந்து சொல்லட்டும் அப்பா. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு அது பிரயோஜனமாக அவள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவளுடைய குறைகளை குற்றங்களை அவள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றப்படும்படியாக அவளுடைய பாடல்கள், அவருடைய நிகழ்ச்சிகள், அவளுடைய ஜெப விண்ணப்பங்கள், அவருடைய செய்திகள் கடந்து செல்லட்டும் அப்பா. நீர் அதை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மீது என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த டிவி நிகழ்ச்சி மூலியமாய் அறியப்படாத ஊழியர்கள் எல்லாம் அறியப்படட்டும், உலகத்திற்கு தெரியப்படட்டும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக கடைசி காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக பரலோகத்தில் உம்முடைய திட்டம் செயல்படுவது போல இந்த பூமியிலும் உம்முடைய திட்டங்கள் யோசனைகள் எல்லாம் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமானப்பட்டு ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புத அடையாளங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஊழியர்களை இணைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. எல்லா திட்டங்கள் யோசனைகள் எல்லா விதமான ஸ்பான்சர்களையும் ஏற்படுத்தி கொடுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவன் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு நன்றி. தடைகள் யாவும் நீங்கட்டும். வல்லமைகள், எதிர்ப்புகள், சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான சூழ்ச்சிகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நசுக்கப்படட்டும் அப்பா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீர் ஒருமித்து இந்த பட்டணங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்த போவதற்காக நன்றி. சபைகளை எழுப்ப போவதற்காக நன்றி. ஊழியர்களை எழுப்ப போவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் பயங்கரமானவர், பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய திட்டத்தை பூமியில் செயல்படுத்தும் போதெல்லாம் நீர் உம்முடைய தூதர்களை நீர் அனுப்புகிறீர். நீர் தூதர்களை அனுப்பி அவர்கள் சூழ பாளையம் இறங்கி இதை அவர்கள் வாய்க்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து தேவன் அவளை முன்னேறி செல்லும்படியாக அவளை பிரகாசிக்க பண்ண போவதற்காக எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் அப்பா. வாழ்க்கையை நீர் பிரகாசமாக மாற்றுங்க. தேவன் டிவியை ஆசீர்வதிங்க, சகோதரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய நல்ல பலனையும் ஜீவனையும் தீர்க்காசியும் கொடுத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல அந்த ஊழியத்தை, இந்த டிவி சேனலை, ஒளிபரப்பை உலகம் முழுவதும் காணும் செய்யும்படியாக நீ செய்ய போவதற்காக நமக்கு நன்றி. நீ செய்வது நாங்கள் யோசிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே செய்கிற தேவன் அப்பா. உம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. வடச்சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வடச்சென்னை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்று உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை காண கண்களை, மனக்கண்களை திறக்க போவதற்காக நமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் இந்த எவன் டிவி ஆஃபீஸ் இங்கே வர இருக்கிறது, அதற்கான எல்லா விதமான வழிகளையும் ஆயத்தப்படுத்துங்க, உதவிகளை செய்யுங்கப்பா. மனுஷருடைய தயவுகள், ஆண்டவரே அரசாங்கத்துடைய தயவுகள் எல்லாம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை நீர் வாய்க்க போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இன்னும் மக்களை கூட்டிக் கொண்டு வாங்க. இன்னும் அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்யும்படியாக, உதவிக்காரங்களை நீட்டும்படியாக தேவன் நீர் வாய்க்க செய்ய போவதற்காக, வழிகளை திறக்க போவதற்காக மக்கு நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர போவதற்காக மக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ ஊழியர் சங்கமத்தையும் வடச்சென்னை ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறோம் அப்பா. நீர் அதை ஏற்று வழி நடத்துங்க. எப்படி தோமாவை இந்த இந்திய தேசத்திற்கு அனுப்பி இந்திய தேசத்தில் அநேக மக்களை ரட்சிப்புகள் நடத்தினீரோ, அது போல தேவன் நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஊழியத்திற்காக, இந்த எவன் டிவி ஊழியத்திற்காக, அவர் கொடுத்த திட்டங்களுக்காக, செயல்பாடுகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்தபடியாக இன்னொரு குறிப்புக்காக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம்.
அரசியல் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், கட்சிகளுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே தமிழகத்தினுடைய எலெக்ஷனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்கு ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். மக்களுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணப்பட ஜெபிக்கிறோம். மக்களுடைய வளர்ச்சி உறுதி பண்ணப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப், வளர்ச்சி ஆண்டவரே, வளரக்கூடிய ஒரு ஆண்டவரே கர்த்தா பார்ட்னர்ஷிப் கிடைக்கத்தக்கதாக அவர்கள் உணர்வோடு தெளிவோடு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, அரசியல் தலைவர்களும் ஆண்டவரே கர்த்தா குறைகளெல்லாம் களைந்து நிறைவுக்குள் வரத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அரசியலுக்கு வருகிறவர்களும் வந்து இருக்கிறவர்களும் ஆண்டவரே அவர்களை நிலையை நீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் அவர்களோடு இடைப்பட்டு உணர்வை தந்து ஆண்டவரே தெளிவை தந்து, இவ்வளவு சம்பாதித்தது போதும், நாட்டுக்கு நல்லது செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே கல்வியில் ஒரு புரட்சி உண்டாக்கக்கூடிய தலைவர்கள் ஆண்டவரே, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரே விடுதலையாக்கப்படுவதற்கும் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவு உண்டாகத்தக்கதாக, வேலை இல்லாமல் தவிக்கின்ற மக்கள் ஆண்டவரே வேலை பெறுவதற்கு, வேலை வாய்ப்பை ஆண்டவரே திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வழிவாசல் திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஆண்டவரே தெளிவை தரும்படி, ஆண்டவரே ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. 2000 வருடத்துக்கு முன்பாக சென்ட் தாமஸை இந்த மண்ணுக்கு அனுப்பிச்சிங்க ஆண்டவரே. அவர் இங்கே ஊழியம் செய்ய வச்சிங்க உங்களுடைய டிசைப்பிள் ஆண்டவரே. இந்த பட்டணம், இந்த ஆண்டவரே தமிழகம் உமக்கு முழுமையாக சொந்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய 18% மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சரியான தீர்மானம் எடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் அவர்கள் திசை திரும்பாதபடிக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தயவு பண்ணுங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஈக்குவாலிட்டியை ஆண்டவரே ப்ராக்டிஸ் பண்ண தலைவர்களுக்கு ஆண்டவரே தெளிவை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே உணர்வை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் உங்க சொந்தமாகட்டும். தமிழகத்து எலெக்ஷன் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் ஆண்டவர். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியர்களும் உணர்வோடு தெளிவோடு செயல்பட நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி கொடா கொடி நன்றி. கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். உட்காருவோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் நம்மத்தில் இருக்கக்கூடிய அருமையான கில்பர்ட் ராய் அங்கிளை நான் அழைக்கிறேன். அவங்க தான் கில்பர்ட் ராய் அங்கிள் ஹெவன் டிவியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அங்கிள் நம்மத்தில் ஒரு சில வார்த்தைகளையும் டெஸ்டிமனியும் பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி நம்ம அவங்களை இன்வைட் பண்ணலாம். எஸ். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் நான் இருப்பது ஒரு பெரிய சாட்சி. ஏனென்றால் எனக்கு ஒரு 6 மாத காலமாக காலில் ஒரு வெரிகோஸ் வெயின், அது காலில் ஒரு 2 புண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. முட்டுக்கால் ஒரு இடத்துல அடிபட்டுச்சு. அதில் பசு ஃபார்ம் ஆகிட்டு நான் அதை சர்வசாதாரணம் நினச்சேன். அதை பெருசாக நினைக்கல. அப்புறம் பஸ்ஸு ஃபார்ம் ஆகி மேலே அந்த கீழே வர டெட் பீஸாக ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் 8 நாள் இருந்தேன். கஷ்டப்பட்டு நான் நினச்சேன் நடக்க முடியுமா, அடுத்த தடவை ஹெவன் டிவி ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமாலாம் ஒரு அச்சாரெலாம் ஆனால் பிரதர் காலையிலேருந்து சாயங்காலம் வரை 2 நாள் இருந்தார். ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் என்னுடைய அமைப்பில் ஒரு 3000 பேர் இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டாங்க. யாருன்னு தெரியாது. நம்ம அடுத்து கிடப்பேன் தலைக்கு மாட்டில் நிற்பாங்க. கடவுள் ஜெபிப்பாங்க, சும்மா இருக்கிறதில்ல. டெய்லி ஒரு 15 பேராக வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்லேயும் சொல்லிட்டார் டாக்டர், காலை அப்படியே தூக்கி வச்சுட்டு அசையாமல் இருக்கணும், இன்னும் 25 நாள் இருந்தால் தான் கால் நடக்க முடியும், இல்லாட்ட கால் வீக் ஆகிடும். ஹாஸ்பிட்டல்லையும் அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. அதே போல் வீட்டில் அப்படியே இருந்தேன். இந்த புண்ணு எல்லாம் காலெலாம் வீங்கியிருந்தால் தோலெல்லாம் உறிஞ்சி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். இப்போ காலை மட்டும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. காலை தூக்கி எங்கேயா வைக்கணும், அவ்வளோதான். காலை வீங்கிடும். எனக்காக அனைவரும் ஜெபித்தீங்கள். ஹெவன்ஸ் டிவியிலேருந்து நிறைய ஜெபித்தீங்க. KCFCலேருந்து ஜெபிச்சாங்க, OMCலேருந்து ஜெபிச்சாங்க. எல்லோரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்.
ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம தனிமையில் இல்லை, நம்ம சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறோம், நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, பயமே இல்லை. அதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர நான் விரும்புகிறேன். ஒய்எம்சி என்பது யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இந்த வட சென்னையில் எல்லோரும் சொல்லுவாங்க இது எப்படி வரும் அப்படிலாம் நினச்சாங்க. நாங்கள் 1990 ஆரம்பிக்கிற சமயம் தாங்கலில் ஒரு இடத்துல ஒரு ரூம் எடுத்துகிட்டு டேபிள் டென்னிஸ் போட்டுருவோம். தாங்கல் உள்ள சின்ன பையங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஒய்எம்சி அடைக்க விட மாட்டாங்க. நான் ஒரு கோச்சரை போட்டு அவ்வளோவா வந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒய்எம்சி என்பது கடவுளை காட்டும் இடம். இங்கே மீட்டிங் நடந்தாலும் நம்ம ஆண்டவரை காட்டுறோம், நம்மளோட செயல்னால் ஆண்டவரை காட்டுறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதை ஒரு வேளை அவங்களுக்கு காட்டுறோம். அவரை அப்படி படைத்த கடவுளை நம்ம காட்டுறோம். சர்ச்சில் அப்படி காட்டுறதில்ல. சர்ச்சில் அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களை வழி நடத்தி, அவங்களை நல்வழிப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு என்னெல்லாம் உண்டோ அந்த வழிகளை செய்து கொடுக்குறாரு. நம்ம காட்டுற வேலை தான் மெயின். எத்தனையோ மக்களுக்கு கடவுள் யார் என்னன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய பாருங்கள். நான் மேத்யூ பிரதரை பார்ப்பேன். நற்கிரிகள்னால தான் நம்ம எல்லாரையும் காட்ட முடியும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றி தான் அவன் கிறிஸ்டியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அதுதான் நம்ம செய்ய முடியும். பேரளவுக்கு ஒரு வீட்டில் முன்னால் ஒரு கார், ஒரு வீட்டு முன்னே ஒரு சைக்கோ பைக்கை கொண்டு நிப்பாட்டுங்க. ஒருத்தன் சொல்லுவோம், அங்கே இருந்து சத்தம் போடுவான், யோ வண்டி வண்டின்னு கற்றுவாங்க. நிறைய வீடுகள் நடக்குது, பார்த்துருக்கீங்க. அது ஒரு அவங்க சொந்தம் அவங்க அப்பா என்ன நிலமை பேச ஆரம்பிப்பாங்க. அது என்ன இருக்குது? ஒரு வண்டியை வைக்கிறான், ஒரு சிலர் நான் வச்சுட்டு போகிறேன், ஒரு சிலர் மட்டும் ஒத்து போகல. ஆமாம், வாழ்க்கை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒத்து போகிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுங்க வீட்டில் பார்த்தாலும் ஒத்து போவாங்களா? பிள்ளைகளை ஒத்து போவாங்களா? கடைசியில் தனிமையாக தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை ஒத்து போகணும், எல்லாரோட ஒத்து போகணும், சமுதாயத்தோட ஒத்து போகணும். ஆண்டவர் சொல்கிறார், மத்திய 5ஆம் அதிகாரம் 44 வசனத்தை பாருங்கள். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லோரும் உப்பு. யார் சொல்லுது? நான் சொல்லலை, இயேசு சொல்லிட்டார். நம்ம உப்பாக இருக்கிறோம், நம்ம அநேருக்கு பிரயோஜனப்படணும். உப்பான சாரம் விட்டு போனால் என்ன செய்வாங்க? உப்புகள் தான் கூட்டுவாங்க. கடவுள் நம்மளை உப்பாக படைச்சிருக்காரு, பிறருக்கு பயன்படுத்துகிறார். நம்மளால் நிறைய பேர் ஆசீர்வாதம் பெறணும், பயன்படணும். உப்பை கரைச்சி உப்புல்லா போட்டோம், குப்பையிலே போடுறாங்க. பழைய காலத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்து ஒரு பானையில் வச்சுருப்பாங்க, உப்பு பானை. ஏதாவது பொருளாக கெட்டு போகாமல் பொருள் இருக்கும், அந்த உப்பு பானைக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ வைக்கிறாங்களோ தெரியல, இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு அது எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த பொருள் கொடாது, அது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம், அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நம்ம சாரமற்று போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பரிசுத்தமாக வச்சிருக்கிறாரு, பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவோம். தியாகத்தோடு உப்பு கரைகிறது, நம்ம தியாகத்தோடு கரைந்து மக்களுக்கு உதவி செய்வோம். இப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்வோம் என்றால் கடவுளை காட்டுவோம். நான் நினைப்பேன், நீங்கள் ஒய்எம்சி ஆரம்பிச்சுன்னு பார்ப்பேன், எல்லாம் பசங்க வருவாங்க. சில பசங்களை வேண்டாம் விரட்டுவேன். ஆனால் அவங்க ஒரு நாள் ஒரு தாத்தா சொல்கிறாரு, என் பையன் நீங்கள் விரட்டி விட்டீங்க, அவன் விளையாடிட்டு இருந்தான், இப்போ நேஷ்னல் லெவலில் போயிட்டான் சார், வேர்ல்டு லெவலில் போயிட்டான், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான். நான் வாக்கிங் போவேன், நிறைய பேர் வருவாங்க, தெரியாது. ஐயா நாங்கள் டேபிள் டென்னிஸ் விளையாடுனேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், நீங்கள் எங்களுக்கெல்லாம் போதிச்சிங்க, நல்லா இருக்குது. இதுதான் கடவுளை காட்டுற இடம். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்ம செய்கையில், நம்முடைய பேச்சில், அசைவில் ஒரு கிறிஸ்துவை அவர் மேல் காண்கிறேன் என்ற வாழ்க்கையை நாம் நடத்துவோம். அதுதான் மெயின். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் சிலவங்களும் பார்த்திங்கன்னா சர்ச்சைக்கு போவாங்க, வீட்டில் வந்து சண்டையை போடுவாங்க, பக்கத்தில் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நாடுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மேத்யூ பற்றி எனக்கு நல்லா தெரியும். நல்ல விஷன், ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒளிவு மறை ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவேன். கணக்கை காட்டுறாரு, இப்படியெல்லாம் கொடுக்குறேன், இப்படி வேறு கொடுத்துறேன்.
சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மறைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒளிவு மறையெல்லாம் மக்களுக்கு முன்னால் சொல்கிறாரு, இதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், இதுக்கு ட்ரெஸ் கொடுங்க, இதுக்கு கொடுங்க, இப்படின்னு போயிட்டு வாங்கி போய் உண்மையில் அங்கே ஆண்டவரை காட்டுறாரு. எங்கள் ஆண்டவர் இப்படி தான் இருக்கிறாரு இல்லை, அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். அது ஒரு பெரிய ஊழியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெவன்ஸ் கார்டன், அது சர்ச்சு கிடையாது. ஏதோ சர்ச்சு இது பண்ணி பெரிய இதாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லை. ஒன்லி சோசியல் ஒர்க்கு, ஏழைகளுக்கு உதவி செய்தல், வீட்டில் கஷ்டப்படுறவங்கள பராமரிக்கிறது, அநேக சோசியல் ஒர்க்கை பண்ணுறது தான் ஹெவன்ஸ் கார்டனை கட்டியிருக்காரு. அவருக்கு விசுவாசத்தை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடது கொண்டு போகிறாரு. ஈசாக்கு தெரியாது, மேலே வர போகிறோம் தெரியல, ஆடு எங்கேன்னு கேட்குறான், அவர் பார்த்துக்குவார். அந்த விசுவாசம்தான் மேத்யூக்கு. என்னய்யா 3 கோடி 4 கோடி ஒரு பில்டிங்கை கட்டுறீங்களே, ஒரு விசுவாசம் தான் கட்டியிருக்காரு. 31 திறக்கணும், வேலை முடியல, அந்த விசுவாசம். நீங்கள் வரணும். அதுபோல் விசுவாசத்தை நான் பார்க்க முடியல. ஒரு சவுண்ட் சிஸ்டம் வைக்கணும், வச்சுட்டோம். எனக்கு கண்ணால் தெரியுது. அப்படி ஒரு விசுவாசமான ஒரு வைராக்கியமான ஒரு மேத்யூ ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஹெவன்ஸ் கார்டன் ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட சொன்னார், எங்கள் அமைப்பில் சொன்னார், 2 ரூம் கட்டி கொடுங்க, 6,000 12 லட்சம் ஆகும். நான் முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ரூமுக்கு 6 லட்சமாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன். 10,000 கொடுங்க, 60 பேர் கொடுத்தா ஒரு ரூம் சரியாகி போகும். அப்படி எங்கள் குரூப்பில் பேசி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி சொன்னோன்னே யாரும் வெறுக்கலை, கரெக்டு. அவர் சொல்கிறார், இது கரெக்டான வேலை, நம்ம ஊரில் போனால் அந்த ரூமில் தங்கிடலாம், நல்ல ஒரு இது இல்லையா? அப்படிப்பட்ட இது. அன்றைக்கி எங்கள் கூட எங்கள் இது டூருக்கு வந்தார் வர்க்கலையில். நான் 147 வரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி சண்டே சர்வீஸ் மெசேஜ் கொடுத்தாரு. எல்லோரும் அரண்டே போயிட்டாங்க. அவர் ஊழியத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணார். யாரெல்லாம் நீங்கள் நேபாள் வாரீங்கன்னா 10-50 பேர் கையை தூக்கிட்டாங்க. எப்போ போகிறீங்கன்னு என்னட்ட கேட்டாங்க. ஐயா, அவர் ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேர் கேட்டாங்க. அவர் ஒரு ஆள் கிடைக்கல. டூர் போனால் நாங்கள் இடம்லாம் நல்லா பார்ப்போம். சண்டே மட்டும் ஒரு சர்வீஸ் இருக்கும். எல்லோரும் சொல்லலாம், டூரில் முக்கியமான இடம் அந்த சண்டே சர்வீஸ். அருமையாக நடக்கும், யாருக்கும் ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்ல அருமையாக நடக்கும். கழிஞ்ச இடம் மேத்யூ. அதுக்கு முன்னே எஸ்தர் பாரதி கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு வரையும் இங்கே நல்ல ஆளில் கூட்டிகிட்டு போவேன், அந்த சர்வீஸை கொடுப்போம். ஏன்னா 150-200 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகணும். இந்த ஜப ஊழியர் ஐக்கியம்லாம் யாரும் கனவில் நினச்சி கூட பார்க்கல. உண்மையில் அன்றைக்கி பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் நடந்த மீட்டிங் பார்த்து என்னை நிறைய பேர் கேட்டாங்க. இவ்வளோ அருமையாக நடந்தது ஜீசஸ் கால்ஸ் ஆஃபீஸில் வச்சு. அவ்வளோ கூடுதல் மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நினைக்கிறது இல்லை. பாருங்கள், வாரந்தோறும் சாப்பாடு கூட போடுறாரு. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, ஃபோன் பண்ணி சொல்லி, ஐயா நான் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு 50 பேருக்கு சாப்பாடு, ஆம்பளைகளுக்கு ஒரு டிஷர்ட்டு, ஒரு லுங்கி, பெண்களுக்கு ஒரு நைட்டி, பெரிய டவல், பிரியாணி, எண்ணெய் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 50 எடுத்து வச்சுட்டு காரில் சுற்றுறோம். யாரும் கண்டுக்க மாட்டலையா? 4 மணி நேரம் ஆச்சா. அந்த 50 இதையும் கான்ட்ரிபியூட் பண்ணது 4 மணி நேரம் ஆச்சா. கரெக்டான ஆளை பார்த்து கொடுக்கணும், அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்படிப்பட்ட செய்கிறதுக்கு வாங்குறது கூட ஆள் இல்லை. மக்களுக்கு பாருங்க, நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா, யாராவது வந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, 4 வார்த்தை நம்மளை பற்றி கேட்க மாட்டாங்களா தான் எல்லோரும் ஏங்கி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆள் பேசுகிறதெல்லாம் கேட்கணும். வயசானவங்க ஆளுக்கு அவர் கதை பேசுகிறாங்க, அவங்க பேச்சு அவ்வளோ நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட வேலையை, சமுதாய பணியை நம்ம மேத்யூ செய்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்துக்காக பாராட்டுகிறேன். எல்லாம் விசுவாசத்து மேலே தான் அவர் கெட்டாரே தவிர எந்த எண்ணத்துலையும் அவருக்கு செய்யலை. வெறும் கையில் தான் நினைப்பேன்.
பயமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். எப்படி 31ஆம் தேதி நானே எப்படி போவேனா? அங்கே நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க. ஆண்டவர் நடக்க வைப்பார், கண்டிப்பாக வருவீங்க. நான் நிச்சயத்தில் டிக்கெட்லாம் போட்டேன், கடவுள் நடத்துவார். 31ஆம் தேதி அந்த ஹெவன்ஸ் கார்டனை திறக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை போல யாரும் செய்ததில்லை, தமிழ்நாட்டிலையும் யாரும் செய்ததில்லை. நல்ல விஷன். இதை பார்த்து அடுத்தவங்க செய்வாங்க. இதை பாராட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு பணி அவர் செய்து வருகிறார். அவர் பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரால் பாராட்டுகிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட இருப்பது கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, மனிதன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திடும் விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திடும் விரும்பிடும் தெய்வமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, உமையை நாங்கள் போற்றுகிறோம், உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த கூடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நெகேமியாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அதை எடுத்து அதிலேருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். அந்த பகுதியிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உற்சாகமாய்
நம்ம எடுத்துக்கொள்வோம். நெகேமியா 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அரபியனான ஆமென், 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, அதில் இருக்கிற வெளிச்சத்தை எனக்கும் எங்களுக்கும் காண்பியும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே கட்டப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தை ஆண்டவரே, பேச்சு, செயல்பாடு எல்லாம் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய வெளிப்பாட்டை நீ இந்த நேரத்தில் தரும்படி நாங்கள் வாஞ்சித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியானது இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக ஹெவன்ஸ் டிவியிலே கொடுக்கப்பட்டிருக்குது. 16ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியையை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த பின்னணியை நமக்கு நல்லா தெரியும். நெகேமியாங்கிற தேவனுடைய மனுஷன் அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். என்ன வேலை செய்கிறான்? பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. முதல் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடிகிறது. அவருக்கு என்ன செய்தி வருகிறது? சிறையிருப்பில் மீண்டு தப்பின மக்கள் அங்கு பெரும் தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி செய்கிறத அந்த செய்தியை அவருடைய சகோதரர் ஒருவனாகி ஆனானி வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நம்மளாம் இங்கே வந்துட்டோம், இங்கே நம்ம அடிமையாக இருக்கிறோம். நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸில் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் அங்கே கொஞ்சம் மீந்து இருக்கிற மக்கள் பெரிய தீங்கை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க? அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்படின்னு என்ன? அப்படியே எரிச்சு அணைஞ்சு அப்படியே கிடக்குது, கட்டப்படலை, டோர் போடலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிற மக்கள் நிந்தையை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு தீங்கு வருகிறது. வெளியிலேருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள போராடுறாங்க, திருடுறாங்க, அவங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எருசலேமுக்கு காணப்படுகிறது என்று சொல்லி அந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நம்ம கேட்ட உடனே நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம இந்திய தேசத்தில் ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட்டுடைய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததை பார்த்தோம். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு இல்லையா? கேள்விப்பட்டோம் இல்லையா? என்ன ஆச்சு? டேக் ஆஃப் ஆகி ஃபியூ மினிட்ஸில் கீழே விழுந்து கிராஷ் ஆகி எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க. அதை கேட்ட உடனே நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? உடனே நிறைய பேர் உச்சி கொட்டணும், அச்சுச்சோ அப்படின்னு, ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னோம். நமக்கு அது செய்தி, ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு கண்ணீரின் செய்தி. அது பைலட் முதற்கொண்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் திறமை உள்ளவர்கள், பெரிய பெரிய பணக்காரவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க. ஃபியூ மினிட்ஸில் அப்படியே ஃபியூல் லாங் ஹவர்ஸ் போகக்கூடிய ஃப்ளைட்டு எரிஞ்சு என்ன ஆயிடுச்சு? சாம்பல் ஆயிடுச்சு. இந்த செய்தியை கேட்ட பொழுது நாம் எப்படி நினைத்தோம்? இந்த நெகேமியா என்ன பண்ணுறார்? செய்தியை கேட்ட உடனே
அவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்கள். 4ஆம் வசனத்தில் 1:4 இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த மதிய நேரத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படி கூடி வந்திருக்கிற நாம் ஹெவன் டிவி நேபாள் ஊழியங்கள் இவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்முடைய தேசம் திறந்து கிடக்கிறது. அந்த காம்பவுண்டு வால் பார்த்திங்கன்னா உடஞ்சி கிடக்குது. அங்கங்கே ஓட்டை இருக்குது. ஈஸியாக எனிமி வரலாம், உள்ளே நுழைஞ்சு வரலாம், உள்ளே வந்து திருடலாம், இருக்கிறவங்கள கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேசங்கள் காணப்படுகிறது. இதை கேட்ட பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? யாருக்கு என்ன நடந்தால் என்னங்க, எனக்கு இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, நான் இன்றைக்கி போகிறேன், நான் வரேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கிறோமா? அல்லது இதை கேட்கிற பொழுது நாம் பாரப்படுகிறோமா, அழுத்தப்படுகிறோமா? வாட் இஸ் அவர் ஸ்டேட்? இதை கேட்குற பொழுது நம்மளுடைய நிலை எப்படி, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு? வார்த்தையில் கேட்ட பொழுது உட்கார்ந்துறாராம். என்ன பண்ணுறாராம்? செய்தி கேட்ட உடனே அப்படியே துக்கத்தில் என்ன பண்ணுறாரு? உட்காந்து அழுது சில நாளாய் துக்கித்து என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் காணப்படுகிறார். இந்த செய்திகளை நாம் கேட்கிற பொழுது வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இந்த ஹெவன்ஸ் கார்டன் ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் வந்து இவ்வளோ தேவைகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஃபேன் லைட்ஸ்லாம் நாட் இன்க்ளூடட் ஸ்கொயர் ஃபீட் சைஸில். டைலு, இந்த ஒர்க்கு, பூச்சு, ஒயரிங், இன்டர்னல் ஒயரிங்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஃபேன் லைட்லாம் அதில் இன்க்ளூடட் கிடையாது. ப்ளக் பாயிண்ட் இருக்கும், நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஒயர் கனெக்ஷனில் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ ஏசி பாயிண்ட் இருக்கும், ஏசியை போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த போல் தேவைகள்லாம் அங்கே இருக்குது. இதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடவுள் உங்கள் உள்ளத்தில் ஏவினா ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், ஒரு லைட்டு இப்போ வாங்கி கொடுக்கலாம், வாட் எவர் பாசிபிள் நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் டு ஆடட் வேல்யூ ஃபார் த பில்டிங். இவ்வளோ ஃபண்டு கொடுக்க வேண்டியிருக்குது, பெண்டிங்காக இருக்குது. ஒரு ஊழியம், ஒரு தேவை, இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் செக்டர், இப்படிப்பட்ட ஒரு நீடுக்காக விஷனோட பண்ணுறாங்க, பெண்டிங்காக இருக்குதுன்னு கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய மனப்பாங்க எப்படி இருக்குது? எது என்ன நடந்தால் என்ன பிரதர், இன்றைக்கி சாட்டர்டே நான் ஜெபம் பண்ண வந்தேன், ஜெபம் பண்ணிட்டேன், நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோமா? அல்லது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? எங்கேயோ எப்படியோ நடந்துட்டு போகுதுப்பா, நான் இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குது, ராஜாவுக்கு நான் வந்து பானை பாத்திரக்காரனாக இருக்கேன், ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் குடிச்சு டேஸ்ட் பண்ணி ஒழுங்காக இருக்கா, நல்லா இருக்கா, நான் உயிரோடு இருக்கிறேனான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவார், ராஜா குடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், சம்பளம் வருது, சாப்பாடு கிடைக்குது, தங்கிட்டு இருக்கிறேன், சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் என்ன பண்ணுறாரு? அழுது துக்கித்து ஜெபம் பண்ணுறாரு. இந்த கேரக்டர் நமக்கு வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி ஜெபிக்கிற மக்கள் தான் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். யாருங்க அவரு? அதிகாரியே கிடையாதுங்க, சிவில் இன்ஜினியர் கிடையாதுங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல் கிடையாது, ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. கப் பேரர், சர்வெண்ட். நம்ம சொல்ல போனால் நம்ம ரீதியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு மெய்டு, ஒரு சர்வெண்ட் மாதிரி தான். ராஜாவுக்கு அந்த வேலையை செய்கிறவர் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஜெபித்த ஜெபம், அந்த துக்கத்தோடு ஜெபித்த ஜெபம், இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிளானை போடுறாரு. சொல்கிறாங்க தோராயிரமாக 3 to 6 மாதம் ஜெபம் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. எத்தனை மாதம்? 3 to 6 months அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். சில நாளாயின்னு சொல்லியிருக்குது, நாட் ஜஸ்ட் ஃபியூ டேஸ், ப்ராபப்ளி ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அழுது துக்கித்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பிளானை போடுறாரு. ட்ராவலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அங்கே என்னென்னலாம் வேணும், யார்கிட்ட லெட்டர் வாங்கணும், மரம் வேணும், செக்யூரிட்டி வேணும், கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணும், ஆர்மி வேணும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ராஜாட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு போய் நிற்கிறார். ராஜா பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப துக்கமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நல்ல ஜெபத்தை பண்ணுறாரு. நான் பாவம் செஞ்சேன், எங்கள் அப்பா பாவம் செஞ்சாங்க, எங்கள் மக்கள் பாவம் செஞ்சோம், எல்லோரும் சேர்ந்து பாவம் செஞ்சிட்டோம், அதனால் தேவன் நீர் என்ன பண்ணோம், மன்னிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஆ ஆ ஆ ம் ம் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நீ காக்கிற தேவன், உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீ உடன்படிக்கையை காக்கிற தேவன் நீர். நீர் பெரிய தேவன், உமக்கு ஈடு இணை யாரும் இல்லை, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் செய்கிற தேவன் நீர். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஆ ம் 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 அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலுடைய மக்களுடைய பாவத்தை அவர் அறிக்கை பண்றாரு. என்ன பண்றாரு? அவர் அறிக்கை பண்றாரு. அவங்களாம் பாவம் செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, அவங்களாம் மன்னிங்கன்னு சொல்லல. ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தை நான் அறிக்கையிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் கன்ஃபஸிங் ப்ரேயர் பண்றாரு. ஓனிங் த சின் ஆஃப் த பீப்புள் அண்ட் தென் ப்ரேயிங். ஆக்சுவலாக ஆண்டவரே நேபாள் மக்கள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த பாவத்தை ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே அப்படிங்கிறதும், ஆண்டவரே என்னுடைய ஜனமாகிய நேபாள் மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க, அடிக்ஷனில் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள விடுவீங்கன்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறார். செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்கிறோம்? தேவன் நம்மை பார்த்து என்னை பார்த்து அழைக்கிறார், ஆண்டவரே we have done mistake. அவங்க டன் மிஸ்டேக்குன்னு இல்லை, we have done mistake. நாங்கள் பாவம் செஞ்சோம் சாமி, எங்களை மன்னிங்க என்று சொல்லி ஜெபிக்கிற இந்த ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். இப்போ நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சோம், நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே, ஆகையினால இந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து இந்த மக்களை நீர் விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் கேட்க முடியும், கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் பாவம் செய்தோம், நீர் சுமந்து தீர்த்து விட்டீர், ஆகையினால இந்த மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியும், அறிக்கையிட முடியும், கேட்க முடியும், கிளைம் பண்ண முடியும். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் சொல்றார், கன்ஃபஸ் பண்றார். என்ன மாதிரி ஒஸ்ட்டு யாரும் இல்லை ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன மாதிரி பெஸ்ட்டு யாரும் இல்லை ஆண்டவர், நான் ரொம்ப நல்லா ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் இதில் எவ்வளோ நல்லா நடந்தேன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரி ஒஸ்ட்டு யாருமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளெல்லாம் நாங்கள் மீறி நடந்தோம் ஆண்டவரே, நீர் சொன்னபடி சிதறடிப்பேன்னு சொன்னீங்க, சிதறடிச்சிட்டிங்க, இப்போ நாங்கள் திரும்பி வரோம், எங்களை சேர்த்து உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும். 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் சொல்கிறார். உண்மைதான் ஆண்டவரே, எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான், ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர் மனம் திரும்பி வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்கே இருந்தாலும் நான் சேர்த்து கொண்டு வருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆகையினால கேட்குறோம், எங்கள் மக்களை சேர்த்து கொண்டு வாங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்டு உம்முடைய அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறாரு. இந்த ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் அதிகாரத்தில் அவர் போய் ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கிறாரு. 2ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் இப்படி நின்னா என்ன அர்த்தம், ராஜா உடனே கொண்டு போடலாம், ராஜா கேன் டேக் எனி டிசிஷன் இல்லையா. எனக்கு பானபாத்திரம் கொடுக்குறோம், நீ நல்லா சேர்ஃபுல்லாக சந்தோஷமாக நிற்கணும், நீ பாட்டு துக்கமாக இருந்தால் என்ன அர்த்தம், எனக்கு பயம் வரும்ல, எனக்கு கொடுக்குற பாத்திரத்தில் எதுவும் விஷயம் கலந்துருக்கான்னு பயம் வந்துடும் இல்லையா. அதனால் ராஜாவை என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் he can take any decision, அதிகாரத்தை கொடுப்பாங்க, ஏன் துக்கமாக இருக்கான் பாருப்பா, செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பனிஷ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்போயும் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜெபம் பண்ணுறாரு பயந்துட்டு. 3ஆம் வசனம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி. பில்டிங் பாதி தான் முடிஞ்சிருக்கு, மினிஸ்ட்ரிக்கு இன்னும் நியூ டெஸ்டமெண்ட் வேணும், இன்னும் பிள்ளைங்களுக்கு பேகு இன்னும் கொடுத்து முடிக்கல, இவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத கேட்குற பொழுது எப்படி நான் துக்க முகமாக இல்லாமல் இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், ஜாலியாக சேனலை மாற்றிட்டு உட்காந்து வேறு செய்தியையும் நாடகத்தையும் பாட்டையும் பார்த்துட்ருக்குறோம். அவர் அப்படி இல்லை, என்ன சொல்கிறாரு, எப்படி நான் துக்கம் இல்லாமல் இருக்க முடியும், என்னுடைய தேசம்
சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நான் எப்படி நான் வந்து துக்கம் இல்லாமல் இருப்பேன்? அப்போ கேட்குற ராஜா, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். என்னப்பா வேணும் ஒன்றுன்னு கேட்குறாரு. உனக்கு ராஜா பார்த்து என்ன சொல்கிறாரு? என்ன வேணும்னு கேட்குறாரு. உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். எலியாசை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறாரு? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமென். அற்புதம் மாரி ஆண்டியை பார்த்து கேட்குற, அற்புதம் மாரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவரை பார்த்து கேட்குற, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இப்படி ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்மை பார்த்து கேட்பார். எலியாஸ் ஏன் அழுதுகிட்டே இருக்க? என்ன வேணும் உனக்கு? ஆண்டவர் அப்படி கேட்டு பதிலை தருவார். தெளிவாக சொல்கிறார் அவர், எனக்கு லீவு வேணும், இத்தனை நாள் ஆகும், இத்தனை நாள் நான் ராஜாவுக்கு கப்பேரராக இருக்க முடியாது, அங்கே பிரயாணம் பண்ணணும், மரம் வேணும், லெட்டர் வேணும், ஆர்மி வேணும், எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லாத்தையும் தேவன் கொடுத்து ராஜாவை வச்சு கொடுத்து அனுப்புகிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம 6ஆம் அதிகாரம் வாசித்தோம். அதில் என்னென்ன கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கேட்டு போடலை. என்ன பண்ணல? கேட்டு மாத்திரம் போடலை. அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய எனிமீஸ் என்ன பண்ணுறாங்க? அவரை கூப்பிட்றாங்க, வா இங்கேருந்து நம்ம எங்கே போவோம்? மணலி வரையும் போயிட்டு அங்கே இருக்க ஒரு கிராமத்தில் உட்காந்து என்ன பண்ணுவோம்? ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். என்ன டிஸ்கஷன்? நீ இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிற, நீ ராஜாவாக பிளான் பண்ணுற, நீ வந்து பெரிய ஆளாயிருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? கலப்பி விட்றான், நிறைய கலப்பி விட்றான். அப்போ அந்த சூழ்நிலையில் வருகின்ற எதிர்ப்புகள், வேலை முடிய போகுது, வால் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கேட்டு போட்டு அவன் முடிஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் எனிமீஸ் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆள் அனுப்பி என்ன பண்ணுறான்? வா பேசணும் அப்படிங்கிறான். அப்போ ஹி ஹேட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு வந்திருக்கோம், வர்றப்போ தோணும், அவ்வளோ தூரம் போகணுமா? திருவொற்றியூருக்கு ஒய்எம்சிக்கு போகணுமா? அவ்வளோ தூரம் போகணுமா? எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டுருக்க? மனசில் என்ன பண்ணுறோம்? போராட்டங்கள் வரும். நீ நேபாள் போய் பார்த்து தான் ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கணுமா? இங்கே ஏதாவது கொடு போதும். என்ன வரும்? இப்படி மனசில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ அங்கே போய் பார்க்கணுமா? எதுக்கு வீண் செலவு பண்ணிவிட்டு நீ போய் நாகர்கோவில் போகணும்? எதுக்கு அந்த ஹெவன்ஸ் கார்டனை போய் பார்க்கணும்? எதுக்கு அங்கே போய் ஊழியத்துக்கு போய் கொடுக்கணும்? இங்கே எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு, கொடுக்கலாமே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், மனசில் வரும். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு தெளிவான ஒரு உணர்வு இருந்துச்சு. நான் பெரிய வேலையை செய்கிறேன். என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் பெரிய வேலையை செய்ய வந்திருக்கிறேன். இன்னைக்கு நேபாளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். பெரிய வேலை, தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கேன். பெரிய வேலை, பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் பெரிய வேலையை செய்கிறேன். நான் வரக்கூடாது. நீ கூப்பிடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெலாம் நான் வந்து என்ன பண்ண முடியாது? வந்து உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ண முடியாது. உங்ககிட்ட மீட்டிங் போட முடியாது. there is no time because I am into a greater work. அந்த வேலையை விட்டு விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன். ரொம்ப கிளாரிட்டி, வெரி கிளியர். நெகமியா வாஸ் வெரி கிளியர். I am doing a very big work. சொல்லுங்க, நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மினக்கட்டு வேற வேலைக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் தேவனுடைய பணியை செய்கிறேன். தேவன் அதற்குரிய பலனை தருவார். அவன் இதோட விடலைங்க. 1 டைம் 2 டைம் 4 டைம் 3 4 5ஆம் முறையும் ஆளை என்ன பண்ணுறான்? அனுப்பிச்சி விட்றான். வா வா வான்னு கூப்பிட்றான். அப்புறம் என்ன பண்ணுறான்? கையெழுத்து போடாத ஒரு லெட்டர் அனுப்புகிறான். அந்த லெட்டர் என்ன பண்ணுறான்? நீ வந்து யூதருக்கு இங்கே ராஜாவாகிறதுக்கு ட்ரை பண்ணுற, ப்ராஃபட்ஸ்லாம் செட் பண்ணி நீ இங்கே வந்து பெரிய கிங்டம் ஆயிரணும்னு சொல்லி என்ன பண்ணுற? ட்ரை பண்ணுற. யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் யுவர் கிங்டம், யூ ஆர் ட்ரைங் டு பிகம் அ கிங் அப்படின்னு என்ன பண்ணுறான்? த்ரெட்டன் பண்ணிவிட்டு ராஜாவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? மிரட்டுறான். நெகமியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சா இல்லையா? நம்ம அலங்கத்தை கட்டிட்டோம், கேட்டை போட்டு நம்மளே இங்கே ராஜாவாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாரா? இல்லை. எஸ் கம் ஃபார் அ மிஷன். ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறார். ஆகையினால் அவர் என்ன பண்ணல? இதுக்கெலாம் சளைச்சு போகல, வருத்தமே படலை. ஏன்னா அது அவருடைய பிளான் லிஸ்ட்லேயே இல்லை, டு டூ லிஸ்ட்லேயே இல்லை, இன்டென்ஷனல் லிஸ்ட்லேயே இல்லை, டிசைர் லிஸ்ட்லேயே இல்லை. அதனால் ஒரே பண்ணல, கவலையே படலை அவர். அதற்கு நான் 8ஆம் வசனம், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறென்றல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ தான் இமேஜின் பண்ணிகிட்ருக்கிற நான் வந்து ஒரு ராஜாவாக
இங்கே முயற்சிக்கிறேன், நீ தான் நினச்சிட்டு இருக்கிற, நான் அப்படிப்பட்ட நினைப்பே என்கிட்ட கிடையாது, அது உன்னுடைய இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே 9ஆம் வசனத்தில், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் இதுதான். நம்ம எல்லாரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். சின்னதோ பெருசோ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படணும். இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஜெபம். ஏன்னா உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய குடியின் அரண், அங்கே இருக்கக்கூடிய விபச்சாரத்தின் அரண் நிர்மூலமாக்கப்படும்படியாக நம்முடைய ஜெபம் என்ன பண்ணுது, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகுது. ஆகையினால இந்த ஜெபத்தை நம்ம செய்யாதபடிக்கு என்ன பண்ணுறான் பிசாசு, தடை பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். நமக்குள்ளே சிந்தைகள், சமுதாயத்தில், ஃப்ரெண்ட்ஸில், ஃபேமிலியில் நெருக்கு இவ்வளோ தூரம் போகணுமா, இது தேவையா, வயசாயிடுச்சு, ட்ரெயின் ஏறி இப்படி சுற்றிட்டு போகணுமா, என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, செய்திகள் வரும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம கைகளை திடப்படுத்தும்படி தெளிவாக அவர் ஒரு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்நாளில் நீர் வச்ச ஊழியத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டு போகணும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் தொய்வு வரக்கூடாது ஆண்டவரே, என்ன நான் செய்யணும்னு வச்சுருந்தீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு வரணும், இந்த ஊழியத்தில் என் கைகளை திடப்படுத்திடணும்னு சொல்லி தெளிவாக ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. ஸோ எந்த விதத்துலேயும் நெகமியா எதுக்கும் என்ன பண்ணல, அசையவே இல்லை. இன்னொரு டயத்தில் சொல்கிறாப்புல, நரியன்னா வால்லாம் இடிஞ்சு விழுந்துடும், அப்படி ஒரு கிண்டல் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காகவே இல்லை இவங்க பில்டிங்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் நெகமியா எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக எத்தனை நாளில் கட்டி முடித்தாருங்க, 52 15ஆம் வசனத்தில், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. என் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த நாளில் நம்ம அறிய வேண்டிய காரியம், தேவனால் கைகூடி வர வேண்டும் காரியங்கள், தேவனால் கைகூடி வர வேண்டும். நம்ம இப்படி ஜெபிக்கிற மக்களாக இருந்தால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் நெருக்கத்தில் காணப்படுகிறோம், எல்லாருக்கும் பலவிதமான போராட்டங்கள். இன்றைக்கி மக்களால் எல்லாருமே பிஸி. பிள்ளைங்களுடைய படிப்பு, குடும்பத்தின் காரியங்கள், we need to feed the family, take care of the ministry, take care of our own business, community, society. So many things are urging us. இதன் மத்தியில் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேராமீட்டர்ஸ், அந்த ட்ராக்கில் என்ன பேண்ட்வித்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம ஓட்டத்தை விட்டுறக்கூடாது. அதான் பவுல் தெளிவாக சொல்கிறார், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் நம்ம தீவிரப்பட வேண்டும், நம்முடைய ஜெபம் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய வேத வாசிப்பு அதிகரிக்க வேண்டும், தேவனை தேடுகின்ற காரியம் அதிகரிக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்கறது அதிகரிக்க வேண்டும், ஊழியங்களில் ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாள் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்க போகிறீங்க? யாருக்கா ஜெபம் பண்ணல சுகவீனமாக நீங்கள் எப்போ கூப்பிட்டு ஜெபம் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எப்போ அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க? நீங்கள் எப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை, அதை குறைய நான் சொல்ல வரல. எப்போ அடுத்த நிலைக்கு வர போகிறீங்கன்னு கேட்குறேன் நான். நெகமியா ஒரு தேவனுடைய மனுஷன், பானபாத்திரக்காரன். அவன் தனக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டத்தை ஷார்ட் ஸ்பேன் 2 மாதம் 52 நாள் அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு டோரை செட் பண்ணிவிட்டு இஸ் பேக் டு ஹிஸ் ஓன் ஒர்க். இன்றைக்கி ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்ம எல்லா மேலே இருக்குது. லட்சக்கணக்கான பேர் ஓடிட்டுருக்குறாங்க. சென்னை பட்டணத்தில் நிறைய இடத்துல ஊழியங்கள் நடக்குது, ஜெபம் நடக்குது. இந்த நேரத்தில் இங்கே நம்ம உட்காரும்படியாய், ஜெபிக்கும்படியாய், வார்த்தையை கேட்கும்படியாய், இந்த ஊழியத்தில் நாம் ஈடுபடியபடியாய் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், பலன் தருவார், தந்துட்டுருக்கிறார். இதை பயன்படுத்தி நம்ம தேசத்துக்காக கருத்தோடு ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கின்ற ஜெபங்கள் இப்படிப்பட்ட அச்சீவர்ஸாக நம்மளை மாற்றும். சொல்லுங்கள், நான் அலங்கத்தை கட்டுகிறவன், அலங்கத்தை கட்டி முடிப்பேன்,
என் தேவனுடைய கரம் கைகூடி வரப்பண்ணும். நான் செய்கின்ற ஊழியத்தை தேவன் கைகூடி வரப்பண்ணுவார். நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஆமென். தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு பல ஊழியங்கள் நடைபெற்று வருது. எல்லா ஊழியங்களையும் அறிந்து கொண்டு செய்திகளை கேட்குறப்ப ஜெபிங்க. கொடுக்க முடிஞ்ச ஊழியங்களுக்கு கொடுங்க. ஹெவன் டிவி ஊழியங்களுக்கு கொடுங்க. நேபாள் ஊழியங்களுக்கு கொடுங்க. ஜெபிங்க. தேவன் அதை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்ட மக்கள் பல இடத்துல இருக்கிறாங்க. ஆகையினால இந்த தரிசனம் உள்ளவர்கள் இதில் இணைந்து கொள்ளுங்க. சும்மா கிரிட்டிசைஸ்லாம் பண்ண வேண்டாம், கேள்விலாம் கேட்க வேண்டாம். முடிஞ்சதை கொடுங்க. முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் எதை செய்ய முடியுமோ அதை செய்கிற பொழுது அதற்குரிய பலனை கொடுப்பார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதற்குரிய பலன் அவர் கரெக்டாக அளந்து வச்சு கரெக்டாக கொடுப்பார். அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஈகை, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய இன்வால்மெண்ட், இட் வில் டெஃபினெட்லி பிரிங் த ரிசல்ட்ஸ் ஃப்ரம் காட். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறார். யாருக்கும் எம்டி ஹேண்டாக கடவுள் வரவே மாட்டார். யாருக்கும் எம்டி ஹேண்டாக வரவே மாட்டார். நீங்கள் செஞ்சக்கூடிய காரியத்துக்குரிய பலனை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், 70 ஊழியர்கள் குடும்பங்கள் அங்கேருந்து ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. நமக்கு மிஷன் ஃபீல்ட்ஸும் இருக்குது. அந்த சில்ட்ரன் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. பிள்ளைங்கள்லாம் இங்கே மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பேக் 2000 ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டு போகிறாங்க, ஸ்கூல் பேக். அந்த 2000 ரூபாய்க்கு அங்கே ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு பேக் வாங்கி கொடுக்க முடியும். செய்யலாம், செய்யுங்க, ஜெபிங்க. டிஓஎஸ் தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 யூனிட்டில் இருக்கிறவங்க இந்த பில்டிங் முடிஞ்சோட்டி நீங்கள் வரலாம். அங்கே நீங்கள் ஓய்வெடுத்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு கன்னியாகுமரி போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுக்குற ஒரு அறைகூவல், ஒரு அழைப்பு, இந்த நெகேமியாவை போல நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறார். ஆமென். நெகேமியாவை போல சொல்லுங்கள், இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நெகேமியாவை போல ஜெபிக்க ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஜெபமாகவும் அலங்கத்தை கட்டக்கூடிய ஜெபமாகவும் வாசலை அடைத்து பாதுகாப்பின் ஜெபமாகவும் அமைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே. ஆமாம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உணர்வை தரும். பெரிய காரியத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பெரிய வேலை செய்கிறேன். ஒரு தேசம் சந்திக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். A bigger work, a bigger assignment. I'm not just doing a simple work here. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை நம்பி கொண்டிருக்கிறீர், என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டம், ஆனால் நாங்கள் நெகேமியாவை போல கருத்தோடு ஜெபிப்போம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர். அந்த எங்களுக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. இப்படி அப்ரூவலை வாங்கக்கூடிய, லெட்டர்ஸை வாங்கக்கூடிய ஆண்டவரே, ரிசோர்ஸை வாங்கக்கூடிய ஒரு ஜபமாக எங்களுடைய ஜபத்தை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய ஜபத்தை மாற்றும் ஆண்டவரே. ஒரு ஆர்டினரி பர்சன், he was not an engineer, he was not an architect, nobody. ஆனால் அவன் ஒரு பெரிய காரியத்தை 52 நாளில் செஞ்சு முடிக்க அவனுக்கு உதவி செஞ்சிங்க. எங்களுடைய தேசத்தில் உடைபட்டு கிடக்கின்ற அலங்கம், சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கை, வறுமையிலே நசுக்கப்படுகின்ற மக்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேகருடைய ஆண்டவரே கர்த்தாவே உடைந்த உள்ளங்கள், நசுக்கப்படுகின்ற சூழ்நிலைகள், பண கஷ்டம், போராட்டம், சுகவீனங்கள், இப்படி பல காரியங்களில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்படியே கேட்டு சென்று விடாதபடிக்கு பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் எப்பொழுதும் தாரும் ஆண்டவரே. ஒரு பெரிய காரியத்தை செய்ய எங்களை அழைக்கிறீர் என்று உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தயவு பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நெகேமியாவை போல என்னை ஒரு ஜெப வீரனாக மாற்று. சொல்லலாமா எல்லாரும்? நெகேமியாவை போல என்னை ஒரு ஜெப வீரனாக மாற்றும் ஆண்டவரே. ஜெப வீரனாக மாற்றும் ஆண்டவரே. என்னை எங்களை மாற்றும் ஆண்டவரே. சில நாளாய் அழுது துக்கித்து உட்கார்ந்து, சில நாளாய் அழுது துக்கித்து இரவும் பகலும் ஆண்டவரை ஜெபிக்கின்ற மனுஷனா என்னை மாற்றும், எங்களை மாற்றும் ஆண்டவரே. தேசங்களுக்காக, நேபாளுக்காக, மிஷினரிகளுக்காக, ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற மனுஷனா என்னை எங்களை மாற்றும் ஆண்டவரே. முடிந்த அளவு கொடுக்கின்ற மனிதனாக, செயல்படுகின்ற மனிதனாக மாற்றும் ஆண்டவரே. அவன் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துடல. அந்த அதிகாரி ராஜாட்ட போய் லீவு கேட்கிறாப்ல. கிவ் மீ லார்ட் லீவ், ஹாலிடேஸ் லார்ட் ஆண்டவரே. எனக்கு 2 மாதம் லீவு கொடுங்க, நான் போய் மிஷன் ஃபீல்டில் மிஷினரியா இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்யுங்க, எங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பிரேக் எடுத்துட்டு, வேலையில் ஐடி ஒர்க்கில் பிரேக் எடுத்துட்டு போய் ஒரு 1 மந்த் மிஷன் ஃபீல்டில் போய் இருக்கிற வேலையில் நான் செஞ்சுட்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. தயவு பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய வேலைக்கு எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. பெரிய வேலைக்கு எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே வாசல்கள் திறக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் உடைந்து கிடக்குது, தீக்கிரை காக்கப்பட்டு கிடக்கிறது. அதை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, மக்களுடைய வாழ்க்கையை கட்ட ஆள் இல்லை ஆண்டவரே. நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு பண்ணுங்க, இந்த பெரிய வேலைக்கு என்ன எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவரே அவருடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, திருச்சபையின் வாழ்க்கை, பொறுப்புகள் எல்லாம் நெருக்குது ஆண்டவரே. எவ்ரிபடி இஸ் டிமாண்டிங் அவர் டைம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட் ஆண்டவரே. ஜெபிக்கின்ற மனிதர்களாக என்னை எங்களை மாற்றும் ஆண்டவரே. நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பிள்ளைகளாக என்னை எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அருமையான மேத்யூக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும், அலுவலகத்தில் வேலை செய்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் அவருடைய படிப்பு ஆண்டவரே, அவருடைய சுகுவின காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவல் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி, கொடா கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வட சென்னையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடிக்ஷன் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடி ஆண்டவரே, போதையில் அடிமைப்பட்டு கிடக்கின்ற வயதானவங்க ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வறுமை கோட்டை விட்டு மேலே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்ட மாட்டார். மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. OMC ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு நடைபெறுகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நன்றி நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி ஆண்டவரே. கொடா கொடி நன்றி ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.